ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு அடியானின் வீடு. 2 சாமுவேல் 7:29 சொல்லுகிறது, இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். தேவனுடைய பிள்ளைகளின் வீடு ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஏனென்றால் அங்கே தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அங்கே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை பாடி துதிக்கிறார்கள். ஆம், நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. 119 சங்கீதம் 54 வசனம். இந்த வசனம் என் இதயத்தை தொட்ட ஒன்றாகும். நாம் நமது வீடுகளிலே பரதேசிகளைப் போல தங்கினாலும் கர்த்தருடைய பிரமாணங்கள் நம்மோடு இருக்கிறபடினாலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மை நிரப்புகின்றன. கர்த்தரும் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். 6 லட்சத்திற்கும் அதிகமான மக்களை தீர்க்கதரிசியாகிய மோசே வனாந்திரத்தில் வழிநடத்திய போது அவர்கள் மத்தியிலே தங்குவதற்காக கர்த்தர் தமக்கென ஒரு கூடாரம் அமைக்கும்படி சொன்னார். அதுதான் ஆசரிப்பின் கூடாரம். அந்த கூடாரத்தில் கர்த்தர் வாசம் பண்ணி அந்த கூடாரத்தை தமது ஷெக்கினா மகிமையினால் நிரப்பினார். அதுபோலவே சாலமோன் ஆலயத்தை கட்டின போது அங்கே வாசம் பண்ணும்படி தேவன் இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் எம்மாவூருக்கு சென்றபோது கிறிஸ்து அவர்களோடு நடந்தது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய வீட்டிற்குள் சென்றார். அந்த ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுடைய வீட்டிற்கு வந்து உங்களோடும் வாசம் பண்ணுவார். மட்டுமல்ல, அவர் உங்கள் வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உங்களை விட்டு விலக்குவார். அந்த அருமை ஆண்டவர் தாமே உங்களுடைய வீடு திறம்பட நடத்தப்படவும் உங்கள் கையின் பிரயாசங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படவும் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். உங்களுடைய வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள். கர்த்தர் உங்கள் வீட்டை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வீட்டை குறித்து நீங்கள் பக்தி வைராக்கியம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். தாவீதின் வீடு தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு முக்கிய காரணம் தாவீது கர்த்தருடைய வீட்டின் மேல் அளவில்லாத வாஞ்சையும் தாகமும் வைத்திருந்ததே. கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட ஏராளமான பொன்னையும் வெள்ளியையும் கேதுரு மரங்களையும் அவர் சேர்த்து வைத்திருந்தார். தேவப்பிள்ளைகளே, உங்கள் உள்ளம் கர்த்தர் மேலும் கர்த்தருடைய ஆலயத்தின் மேலும் ஊழியங்களின் மேலும் வாஞ்சையாயிருக்கட்டும். அப்பொழுது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நீங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பீர்கள். இன்றைய நினைவிற்கு 128ஆம் சங்கீதம் 4, 5 வசனங்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். இன்றைய வேத வாசிப்பு காலை எசேக்கியேல் 45 மற்றும் 46ஆம் அதிகாரங்கள், மாலை
1 யோவான் 2ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றனுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வீட்டை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருங்கள். கர்த்ததாமே உங்கள் வீட்டை ஆசீர்வதித்து உங்களை மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.